லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்ல ஒரு அயோக்கியனை பெத்து வச்சுட்டு பேச்ச பாரு. இத பார்த்தா நீ நினைச்சது நடக்கலன்னு அவாண்டமா என் பையன் மேல பழிய போடாத. என் மகன் வாதியாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். என் மகன் மேல இல்லாத பொல்லாதத சொல்லி நாடகம் ஆடுறீங்க. யாரு? நாங்க நாடகம் போடுறோமா? உன் மகன் தான் நாடகம் போடுறான். எல்லாரையும் ஏமாத்தி பாத்தியாருன்னு டிராமா போடுறான்னு ஆரம்பத்துல இருந்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நிறுத்துதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் மகன் நாடகம் போடுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அப்படி அவனுக்கு மத்தவங்கள ஏமாத்தி வாழணுங்கிற அவசியம் அவனுக்கு இல்ல. உண்மையையும் நேர்மையையும் அடுத்தவங்களை எப்படி மதிச்சு வாழணுங்கிறதையும் கத்து கொடுக்கறவங்க தான் வாத்தியாரு. அப்படிப்பட்ட வாத்தியார் தான் ஏன் மகன். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு என் மகன் படிக்கல. நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைக்காக படிச்சான். என் குடும்பத்தோட மொத்த கௌரவமே அவ படிச்ச படிப்பு தான். ஏக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்த அவங்க எவ்வளவு குழப்பம் பண்ணாங்கன்னு இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அப்படி இருக்கும்போது நீ எதுக்குக்கா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? டேய், அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும்டா. ஆனா என் மகனை வாத்தியார் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? என் புருஷனை அவமானப்படுத்தினாங்க. தலை குனிஞ்சு போன என் குடும்பம் என் பிள்ளையால தான் தலை நிமிர்ந்து நின்னுச்சு. அதையே சந்தேகப்பட்டுட்டாங்கல்ல. அவனை நான் படிக்க வைக்கிறதுக்கு நான் எம்பிட்டு அவமானப்பட்டேன், எம்பிட்டு அசிங்கப்பட்டேன். ஆனா அம்மா எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறாளேன்னு வைராகியத்தோட படிச்சவையா என் மக. அப்படிப்பட்ட என் மகனை சபையில வச்சு அசிங்கப்படுத்த பாக்குறீல, அதை எப்படி நாங்க பாத்துக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும்? செந்திலே, சபையில வச்சு உன்னை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே, மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் வாத்தியாருன்னு தான் சொல்லியா? சொல்லுப்பா, அவங்க அம்மா இவ்வளவு பேசிட்டு இருக்கல. ஆமா மாப்ள, அமுதாவை அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கலாங்கிற ஆத்திரத்துல தான் பேசுறாங்க. உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் அவங்க தகுதியானவங்க இல்ல. என் மருமகனோ இளங்கோ பொண்டாட்டினோ பார்க்க வேண்டாம், மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுங்க மாப்ள.
சொல்லியா? சொல்லு. மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லு. இல்ல முகத்திலே அடிச்சு கூட சொல்லு. ஆனா உண்மையை மட்டும் சொல்லு. நாகு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சும்மா இருக்கணும்னு நினைச்சா நீங்க சும்மா இருங்க. என்னெல்லாம் சொல்லாதீங்க. இம்புட்டு நேரம் பழிய போட்டேன்னு இந்த அம்மா மகனை பத்தி புராணம் பாடினாங்கல்ல, அந்த மகனை வாயை திறந்து வாத்தியார்னு சொல்ல சொல்லுங்க. எப்படி சொல்லுவான்? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டானே. ஐயா செந்திலு, இவங்க என்னென்னமா பேசுறாங்க, நீயும் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்க. சொல்லியா? இவங்க கிட்ட எல்லாம் வாயை திறந்து சொல்லு. நீ வாத்தியாருன்னு தான் சொல்லு. ஏய் மாணிக்கம், என்னடா அவன் எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான்? நீயாவது இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. உன் மருமக பாட்டியாருன்னு தான் சொல்லு. எல்லார்கிட்டயும் சொல்லுடா. அதான் உன் குட்டு இந்த ஊர் முழுக்க சந்தி சிரிச்சிருச்சுல. இன்னமும் ஏண்டா வாயை மூடி மென்னுட்டு இருக்க? இப்பவாச்சும் வாயை திறந்து சொல்லு, நீ உண்மையிலேயே யாருன்னு. இவங்க அப்பவாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீ வாயை மூடுமா. நீ யாரு, உங்க அம்மா யாரு, உன் தம்பி யாரு, உன் குடும்ப லட்சணம் எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா என் குடும்பத்தை கேவலப்படுத்தணும் அப்படியே கங்கணம் கட்டிட்டு வந்துருவியா? நாங்கெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஆனா சொந்த வீட்லயே ஒருத்தன் இம்புட்டு வருஷமா வாத்தியார்னு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். அத கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்ல. வந்துட்டானுங்க வாயை தூக்கிக்கிட்டு பேசுறதுக்கு. டேய் பாத்தியா என்ன கேவலப்படுத்திட்டு இருக்கு, பேசி தொலை. சொல்லுனா. அம்மாவை இம்பிட்டு கேக்குறாங்கல்ல, புடிச்சு வச்ச புள்ளையாரு மாதிரி நிக்கிற. எதையாவது பேசி தொலைடா. அவன் சரியான ஃப்ராடு பைய. இவ்ளோ பேரு கேக்குறாங்களேன்னு நான் வாத்தியார்னு போய் சொன்னாலும் சொல்லுவான். அதனால அவ ஆத்தா உயிரோட தானே இருக்கா, அவ தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லுங்க அவன் வாத்தியார் தானு. அப்ப நாங்க நம்புறோம். என் மேல எப்படி சத்தியம் பண்றதுன்னு யோசிக்கிறியா? சத்தியம் பண்ணு, அவங்களுக்கெல்லாம் உண்மை தெரியட்டும்.
கடவுளே. ஏ என்னடி ஆமா, நான் வாத்தியார் இல்ல. இவன் வாத்தியார் இல்லையா? நான் வாத்தியார் இல்ல. எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணும்னு சொன்ன பொய் எனக்கு அமுதா கிடைக்கணுங்கிற வரைக்கும் நீண்டு போயிடுச்சு. நான் பொய் சொல்லல, ஏமாத்தல, எந்த தப்பான எண்ணத்திலையும் உண்மையை நான் மறைக்கல. சொல்ல போனா நான் எத்தனையோ தடவை உங்க எல்லார்கிட்டையும் உண்மை சொல்றதுக்கு முயற்சி பண்ண. ஆனா சூழ்நிலை என்ன உண்மையை சொல்ல விடல. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அவன் பிரார்த்தனை பண்ண வச்சது நீங்க. இவரும் சேர்ந்து எப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டாங்க? குடும்பத்துக்கு அவமானத்தை தேடி கொடுத்துட்ட. ஏய் ஓடா வெளியே. பாருடா, என் பிள்ளையோட முகத்தை பாரு. ஒரு வாத்தியார் தான் தனக்கு புருஷனா வரணும்னு அம்புட்டு ஆசையா இருந்த பிள்ளையோட கனவை கலைக்க எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கு? பதில் சொல்றா. எனக்கு இருக்கிற ஆஸ்திக்கும் அந்தஸ்துக்கும் என் தகுதிக்கு ஏத்த மாதிரி எம்புட்டோ நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்திருக்கலாம். ஆனா என் மகளோட ஆசைதான் முக்கியம்னு உன் வீட்டுல வந்து சம்மந்தம் வச்சதுக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டியடா. என் மகளோட ஆசை கனவுன்னு எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம கலைச்சிட்டியடா. சமந்தி, யாருக்கு யாருங்க சம்மந்தி? பேசாம இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உங்களுக்கு எல்லாம் பேசுற தகுதியே இல்ல. உன்னை எம்புட்டி என் மகன் நம்புனா நீதான் வேணும்னு உடும்பு புடியா இருந்தாலடா. அவளை ஏமாத்த எப்படிடா மனசு வந்தது உனக்கு? தாயில்லா புள்ளடா அவ வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டியே.
ஒழுக்கமான வாத்தியார்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டடா. அவங்கள சொல்லி என்ன மாமா ஆக போகுது? நம்ம விட்டு மகாராணிய சொல்லணும். நாம எம்பிட்டு சொல்லியிருப்போம் இந்த சம்பந்தம் வேண்டாம், இவங்க சரியில்லைன்னு. கேட்டாளா இந்த மகாராணி? என்னமோ தனக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன ஆட்டம் ஆடினாங்க. இப்ப என்ன ஆச்சு? வாத்தியார் மாப்பிள்ள வேணுமாமே, வாத்தியார் மாப்பிள்ள. இதோ நிக்கிறா பாரு ஓ வாத்தியார் மாப்பிள்ள. பள்ளிக்கூடத்தோட எடுபுடி. சரியான ஜோடி தாண்டி. அந்த குடும்பத்தோட சவகாசமே வேண்டான்னு சொன்னா இவனை கூட வச்சு பார்க்கும்போது என் மக தங்கம். என்ன எப்பவாச்சும் கொஞ்சமா குடிப்பான், அவ்வளவுதான். ஆனா இவ அளவுக்கு ஊரையே நம்ப வைக்கிற அளவுக்கு பொய்யெல்லாம் இவனுக்கு சொல்ல தெரியாது. ஏ அமுதா, என்னடி குத்துக்கலாட்ட நிக்கிற? இப்படி எல்லாரையும் சந்தி சிரிக்க வச்சுட்டியே, இப்ப நிம்மதியா உனக்கு? இதுக்கு தானடி ஆசைப்பட்ட நீ? ஆத்தா, அமுதா மேல எந்த தப்பு இல்ல ஆத்தா. சம்மந்தி, மாப்பிள்ள மேல எந்த குத்தமும் கிடையாது. எத்தனையோ தடவை அவன் உண்மையை சொல்லான்னு வந்தான். நான் தான் அவனை தடுத்து நிறுத்தினேன். என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் எனக்கு கொடுங்க சம்பந்தி, எனக்கு கொடுங்க. என் மாப்பிள்ள நல்லவன் சம்பந்தி, நல்லவன். ஆத்தா உசுருக்காவும் அமுதா பேரை உசுரே வச்சிருக்கா. அவன் இந்த உண்மையெல்லாம் மறைச்சான். தயவு செய்து சின்னஞ்சிரிச்சுகளை வாழ விடுங்க சம்பந்தி, வாழ விடுங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நடிப்புடா சாமி. நல்ல மாமனும் மருமகனும் என்னம்மா நடிக்கிறீங்க? செய்யற தப்பையெல்லாம் செஞ்சுட்டு வெக்கமே இல்லாம இப்படி கால்ல விழுறீங்க. சரியான மான கெட்டவங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஆத்தா, இந்த சூழ்நிலை உனக்கு சாதமா பயன்படுத்தி பார்த்து அள்ளி வீசாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அமுதாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருமா. நீங்க ரொம்ப யோக்கியம் கணக்கா பேசுறத நிப்பாட்டுறீங்களா? எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கையை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். ஐயா சிதம்பரம் ஐயா, ஊர்ல எம்பிட்டு பெரிய மனுஷன், பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரிச்சு கொடுக்க மாட்டீங்களா? என்னையா உன் மருமக தான் அம்பிட்டு சொல்லியிருக்கு, ஒரு வாரத்தை கேட்டு இருக்கலாம்ல. பொண்ணை நம்பி இப்படி நட்டாத்துல வந்து நிக்கிறீங்களே, யார் அசிங்கப்படுறது இப்போ? என்னத்த விசாரிக்கல, எங்களையும் விசாரிக்க விடல இந்த பெரிய மனுஷி. நாங்க தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டோமே இந்த குடும்பத்தோட சம்பந்தம் வேணான்னு. கேட்டாளா இந்த மகாராணி? ஏ, எத்தனை நாளா இவனோட வெளியில போய் தனியா பேசி பழகி இருப்பா. அப்ப கூட அவன் என்ன வேலை பாக்குறான் அப்படின்னு கேட்டிருப்பாளா? இது வாத்தியார்னு சொன்னதுமே அப்படியே சொக்கி விழுந்துட்டாளே.
சம்மந்தி அடிக்காதீங்க மாப்பிள்ள, அடிக்காதீங்க மாப்பிள்ள. ஐயோ கடவுளே. சம்மந்தி வேணாம் சம்மந்தி, மாப்பிள்ள அடிக்காதீங்க. வாங்க வாங்க. சம்மந்தி மாப்பிள்ள பாப்பம் சம்மந்தி. ஐயோ